லைட்டன் அப் அப்படின்னா ஒளி ஏற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். லைட்டன் அப். A man who was walking down a dark street one night saw a pinpoint of light coming toward him in a faltering way. ஒரு நாள் கடுமையான இருள். அந்த இருளிலே ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருந்தான் ஒரு தெருவிலே. அப்போது ஒரு 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 இடத்துக்கு போனோடனே ஒரு ஷார்ப்பாக ஒரு லைட், ஒரு பின் பாயிண்ட் ஆஃப் லைட் கம்மிங் டுவர்ட் ஹிம் இன் அ ஃபால்டரிங் வே. அவர் நோக்கி வருது. லேசர் லைட்டை வச்சு ஒருத்தர் அடித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பின் பாயிண்ட்டாக ஒரு லைட் வருது. He thought perhaps the person carrying the light was ill or drunk. But as he knew nearer, he could see a man carrying a flashlight and a white cane. அப்போது ஏதாவது ஒரு குடிகாரனாக இருப்பான், இல்லைனா ஏதாவது மனநோயாளியாக இருப்பான் போல். அதனால தான் இப்படி லைட்டை மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இருட்டுக்குள்ளே போய் ஏன் லைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே போகிறான். கிட்ட போகும்போது தான் தெரியுது, இங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு பிடிச்சிருக்கான். கையில் ஒரு ஒயிட் கலரில் கேன் ஒன்று பிடிச்சி வச்சுருக்கான். Why would a blind man carrying a light? The man wondered. அப்போ அந்த ஆள் கண்ணு தெரியாத ஆளாக வேற இருக்கார். அவர் கையில் லைட்டை பிடிச்சிட்டு ஏன் உட்காந்துருக்காருன்னு ஒரே யோசனை. The man wondered and then he decided to ask. இவனுக்கே கண்ணு தெரியாது, இவன் ஏன் லைட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு ஒரே குழப்பம் அவருக்கு. அதனால் சரி விட்டு என்ன எதுக்கு தான் இப்படி உட்காந்துருக்கான்னு கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி போய் கேட்குறாரு. The blind man smiled. அந்த கண் பார்வையற்றவர் சிரித்து கொண்டே சொல்கிறார், I carry my light not so I can see but so that others can see me. நான் இந்த லைட்டை எதுக்கு அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நான் பார்க்குறதுக்கு இல்லை, மற்றவர்கள் என்னை பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக நான் அடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். I cannot help being blind, he said, but I can help being a stumble block. நான் கண் பார்வை அற்றவனாக இருப்பதனால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் யாருக்கும் நான் தடைகல்லாக இருந்து மற்றவர்களுக்கு கேடு உண்டாகாமல் என்னால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. The best way to help other Christian not to stumble is to love them. மற்ற கிறிஸ்தவர்கள் தடுமாறி தேவனுடைய வழியை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது. அதான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு இது. ஆகவே அந்த வழியிலே நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். லவ் மேக்ஸ் அஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அன்பு நம்மளை படிக்கற்களாக மாற்றுகிறது. ஹேட்ரட் ஆர் ஆஃப் இட்ஸ் கசின்ஸ் சச் அஸ் envy ஆர் malice. இப்போ என்ன ஆகுது, அடுத்தவர்களை குறித்த பொறாமையோ அல்லது வன்கண் எரிச்சல் அடைவதோ என்ன ஆகுது, அதான் வெறுப்பாக மாறுகிறது. மேக்ஸ் எ ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். அடுத்தவர்களுக்கு நாம் தடைகளாகவே மாறிவிடுகிறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கிறிஸ்டியன்ஸ் எக்ஸசைஸ் லவ் இன் அ லோக்கல் சர்ச் ஆர் எல்ஸ்வேர் or else there will be a problem. There will always be problems and disunity. அன்பை நாம் எங்கே பயிற்சி செய்வது? நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அன்பை நாம் பயிற்சி செய்வோம் என்றால் அப்போ என்ன ஆகும், அங்கே நாம் அன்பையும் ஒற்றுமையையும் நாம் ஏற்படுத்த முடியும். வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் மடங்கடித்து விட முடியும். If we are falling over each other instead of lifting each other higher, we will never become a truly happy spiritual family. நாம் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து கடித்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களை தூக்கி விடாமல் we will never become a truly happy spiritual family. நாம் ஒரு காலத்திலும் உண்மையிலேயே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக மாறவே முடியாது. அப்போது நாம் மனதை நாம் எப்படி பக்குவப்படுத்தி வைத்துக்கொள்வது? இந்த மனதிலே நம்பிக்கை இல்லை என்றால்
உங்களுக்கு பக்குவம் வராது. இப்போ பெரியாரிய தத்துவம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் பெரியாரிய கோட்பாடுகளும் சொல்கின்றன. அம்பேத்கரிய கோட்பாடுகளும் அதைத்தான் சொல்கின்றன. அந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் இருக்காது, அன்பு மட்டும் இருக்காது. பெரியார் சொல்வதெல்லாம் உண்மைதான், ஆனால் அன்பு மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். அதனால் பெரியாரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறான்? அடுத்தவனை கேவலமாக திட்டிக்கிட்டே இருக்கான். இவன் பதிலுக்கு அவனை திட்டுறான். எல்லா மதத்தினரும் பெரியாரிஸ்ட்டை திட்டுறாங்க. பெரியாரிஸ்ட்டு எல்லா மதத்தினரையும் கண்ணாபின்னான்னு கெட்ட வார்த்தையிலே திட்டுவாங்க. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இதுதான் நடந்துகிட்ருக்கோம். அப்போ பொறுமையாக சொல்வது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. பொறுமையாக சொல்கிற இடத்துல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். பெரியார் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத ஆன்மீகவாதிகளே கிடையாது. அவர் சொல்கிறது உண்மைதான். எல்லா தெய்வீக கோட்பாடுகளும் அதைத்தான் சொல்கின்றன. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்கிறார். கூட பிறந்த சகோதரனையே நான் அன்பு கூறும் சகோதரனிடத்திலேயே அன்பாக பழகக்கூடிய அண்ணன் தம்பிகளே இல்லை உலகத்தில். 2 பேரும் ஊழியக்காரனாக இருக்கான். அண்ணனை தம்பிக்கு பிடிக்காது, தம்பி அண்ணனுக்கு பிடிக்காது. அது மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கி சபைகளிலேயே நாம் பிரிந்து போயிருக்கிறோம் அப்படின்னு 1 யோவான் 1:20 போட்டிருக்கு பாரு. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஏன் பிரிந்து போனார்கள் அப்படின்னா 19 பாருங்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளிப்படும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஒரு சபையிலிருந்து ஒரு பிரிந்து போகிறார் என்றால் அங்கே அன்பு இல்லை. இதுதான் பிரச்சனையே. ஒரு சபையில் அன்பே இல்லாத காரணத்தினால ஒருத்தரை விட்டு ஒருவர் பிரிந்து போய்க்கொண்டே இருக்கிறார். இப்படி பிரிந்து போய் மொத்தம் 2 லட்சம் சர்ச்சு வந்துருச்சு. அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கிறிஸ்டியன் எக்ஸசைஸ் லவ் இன் அ லோக்கல் சர்ச். நீங்கள் யாராவது ஒருத்தர் சண்டைக்கு வராருன்னா அமைதியாக இருக்க வேண்டும். பதிலுக்கு இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார்னா மறுபடியும் அப்போ யாருக்குமே ஆரோக்கியமான மனநிலை இல்லை என்று அங்கே பொருளாகிறது. அப்போ அமைதியின் மனநிலை ஏன் வரல? நியாயமாக கூட இருந்தால் கூட அதை அமைதியாக நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை இன்றைக்கி கூட ஒரு இது படித்தேன். ஒரு கோட் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுது. எ ஸ்ட்ராங் மைண்ட் சால்வ்ஸ் எவ்ரிதிங். மனது வலிமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மனது வீக்காக இருந்தால் தான் பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறது. மனது எப்பொழுது வலிமையாக இருக்கும்? இறைவனிடத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு மனது எப்பயுமே தைரியமாக இருக்கும். வீக்கானவங்க தான் பதறாங்க, சண்டை போடுகிறார்கள், எரிந்து விழுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார். அவரை பார்த்து ஒருத்தன் கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இப்போ வீட்டுக்கு போகிறார்ல, போய் மக்கள்கிட்ட நேரடி உரையாடல்னு நேற்று டிவியில் செய்தியெல்லாம் போகிறான். அப்படி ஒருத்தன் சண்டைக்கு வரான். அப்போ மு க ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? பதிலுக்கு நீ பெரிய யோக்கியமாடா அப்படியே சண்டை போடுவார், அமைதியாக போயிடுவார். பின்னாடி இருக்கிற 2 போலீஸ்காரங்க அவனை கூப்பிட்டு போய் உரிச்சு எடுத்துருவாங்க. அதானே நடக்கும். இப்போ வலிமை உள்ளவர்கள் எப்பொழுதுமே தெரு சண்டைக்கு போக மாட்டாங்க. அதான் அந்த இவர் கூட சொல்லுவார். இந்த சீனாவில் ஒருத்தர் பெரிய பணக்காரர் இருக்கார்ல, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரபலமானவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மா அப்படின்னு நினைக்கிற அவர் பேர். பணக்காரர்கள், எங்கேயாவது வசதி உள்ளவர்கள், தொழில் அதிபர்கள், பிஸ்னஸில் மேலே டாப்பில் இருக்கிறவங்க எங்கேயாவது தெருவில் இறங்கி சண்டை போட பார்த்துருக்கீங்களா? ஒரு காரில் போகிறாங்க, கார் இடிச்சிட்டா கூட அமைதியாக அவங்க பாட்டுக்கு வழியில் போயிட்டுருப்பாங்க. ஒரு பெரிய குடிகாரம் வந்து மேலே மோதினா கூட அமைதியாக அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் உயர்நிலையில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வல்லமை, அவங்களுடைய பலம் அவ்வளோ இருக்குது. அது வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும்? இப்போ அது காவல்துறையினர் அவர் யாராவது ஏன் அவர் மேலே போய் இடிக்கிறான்? என்ன அவசியம்? அவர் பாட்டு போயிட்டுருக்கார் சார், மேலே வந்து இடிச்சிருக்கான் சார், அவர் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கல சார். இவங்க என்ன பிரச்சனை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு இவங்களாக போய் விசாரிச்சிடுவாங்க. சார், இந்த மாதிரி நீங்கள் வரும்போது பார்த்தேன் சிசிடிவி கேமராவில், உங்கள் மேலே இப்போ அம்பானி மேலே எவனாவது வந்து இடிச்சிட்டானா சும்மா இருப்பாங்களா போலீஸ்காரங்க? இப்போ இந்த டாட்டா மிஸ்ட்ரி வழக்கில் என்னாச்சு? நான் தான் டாட்டாவுடைய சன் அப்படின்னு சொல்லி மிஸ்ட்ரி சொன்னான். பெரிய விளக்கம்லாம் டாட்டா சொல்லலை. 6 மாதத்துலேயே ரோடு ஆக்சிடெண்ட்டை செத்து போயிட்டானா கொண்டானாங்களான்னு தெரியாது. அது பாட்டு அமைதியாக நடந்து போயிடும். மனதிலே வல்லமை இருந்தால், உங்களிடத்திலே வல்லமை இருந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள்.
நீங்கள் பலவீனமானவர்களாக இருந்தீர்கள் என்றால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீர்கள். அப்போ இங்கே நாம் எப்படி நம்ம மனதை வலிமைப்படுத்துவது? நீங்கள் வல்லமை உள்ளவர்கள் என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உங்களோடு இருக்கையில் உங்களுக்கு எல்லா விதமான அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இன்றைக்கி இறைவன் இல்லை என்ற கோட்பாடுக்கு நேராக மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது. 86 மில்லியன் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 மில்லியன்னா ஒரு மில்லியன்னா 10 லட்சம், 200 மில்லியன் என்னாச்சும் 2000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி ஒன்றாக இருந்ததாம். தண்ணி புறம் சுற்றி இருந்ததான், பூமி ஒரு தீவு மாதிரி இருந்ததான். அதுக்கப்புறம் அப்படியே பிரிஞ்சு 7 கண்டங்களாக மாறிவிட்டதாம். அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமி இப்பயும் பிளந்து கொண்டே போகிறது. ஆப்பிரிக்காவில் இப்போ 2ஆக பிளக்குது. இன்னும் 1 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் பூமியில் 14 கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆமாம், இப்படியே பிரிஞ்சு 2ஆக பிளந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை படிக்கிறவர்கள் என்ன, அப்போ இறைவன் பூமியை உருவாக்கவில்லை, இறைவன் என்ற கோட்பாடே 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் உருவானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 லட்சம் ஆண்டுகள் 2000 கோடி ஆண்டுகள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கார்பன் டேட்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் அன்றைக்கி பொசுக்குன்னு சொல்லிவிட்டான், கார்பன் டேட்டிங்கிறது தப்புன்ட்டான். விதவிதமாக கண்டுபிடிக்கிறாங்க, புதிதாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மனிதனுடைய அறிவு ஞானம் எல்லாம் எதற்காக செல்கிறது என்றால், அவருடைய உன்னதமான நோக்கம் என்னவென்றால், இறைவன் என்பது இல்லை, நாம் எப்படி வேண்டுமானால் வாழலாம். இது ஒன்று மட்டும்தான் அவருடைய நோக்கம். இறைவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் எப்படி சகோதரனை ஒருத்தன் விரோதிப்பான்? அதைத்தான் கூட பிறந்த சகோதரனையே ஒருவன் விரோதிக்கிறான் என்றால் ரொம்ப கண்ணிங்காக வன்கண்ணனாக. அதான் நான் பல நாள் யோசித்து பார்த்தேன். எங்கள் அண்ணன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி வெட்டினரி டாக்டருக்கு படித்து போனான். அவனுக்கு அடுத்து 3 ஆண்டுகள் கழித்து நான் படித்து வருகிறேன். 3-4 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய தம்பிக்கு என்னென்ன படிக்கணும், எந்த எக்ஸாமினேஷன் எழுதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு வார்த்தை கூட இன்றளவும் சொல்லவில்லை. எங்கள் அம்மாட்ட தனியாக போய் அவனெல்லாம் படிக்க வச்சிடாதீங்கம்மா, அப்புறம் ஏன் படிப்பு கெட்டு போயிடும், +2 நிறுத்திடுங்க, எங்கன்னா வேலைக்கு போக சொல்லுங்கள். இவ்வளவு தூரம் சொல்ல முடியுது. அம்மா படிக்க வைங்க, ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வார், நாம் அவரை நம்புகிறோம் அல்லவா, நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் பிள்ளைக்கு உதவி செய்வார். இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? கூட பிறந்த சகோதரனை முகாந்திரமே இல்லாமல் இன்றளவும் பகைப்பதை நீங்கள் பார்க்குறீங்களா? இன்றளவு கூட கல்யாணத்துக்கு கூப்பிடல, பார்த்தீங்களா? அப்போ சிறு வயதிலிருந்தே என்ன விதமான காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிறது. இது பிசாசின் செய்கை. அவர்கள் நம்முடையவர்களாக இருந்தார்கள் என்றால் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்க மாட்டார்கள்னு யோவான் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் இன்றைய தியான வசனம்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா குடும்பங்களிலும் இது நடக்கிறது. விதிவிலக்கான 2-3 குடும்பங்கள் தான் இருக்கிறது. whoever loves his brother lives in the light. தன்னுடைய சகோதரனை நேசிக்கிறவன் ஒளியிலே வாழ்கிறான். and there is nothing in him to make him stumble. அவனிடத்திலே இடறுவதற்கு ஒன்றுமே இல்லை, தடுமாறி விழுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவன் வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறான். எந்த கல்லிலும் தடறி விழமாட்டான், தடுமாறி விழமாட்டான். இன்றைக்கு சொந்த அண்ணனுக்கு என்ன நம்ம செய்தாலும், எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு கேட்குறாங்களா? ஒரு துரோகமும் செய்யலை என்னுடைய வாழ்க்கையில், இது வரைக்கும் ஒரு துரோகமும் செய்யலை. என்னுடைய கையிலிருந்து சாப்பாடு கொடுத்துருக்கேன், என்னுடைய கையிலிருந்து பணத்தை கொடுத்துருக்கிறேன், ஆபத்திலே உதவி செய்ய உதவி எல்லா உதவியும் செஞ்சாச்சு. இருந்தாலும் வெறியான ஒரு வெறுப்பு ஏன் இருக்கிறது என்றால், அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள், அவரிடத்திலே ஒளி இல்லை. இப்பேற்பட்டவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவரிடத்துல இப்போ இது மாதிரி இருக்க என்ன பண்ணுறேன், உன்னுடைய சகோதரனுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லு, கேட்குறானான்னு பார்ப்போம். அப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு சொல்லு, சபையிலே அவர்களுக்கு சொல்லு, 2 பேர் 3 பேர் வச்சு சொல்லு. அப்படியே அவங்க கேட்கலைன்னா அவன் உனக்கு ஆயக்காரனைப் போலவும் அந்நியனைப் போலவும் இருப்பானாங்க. ஆயக்காரனா வந்து வரி கேட்குறவன், வரி கழுத்தில் கத்தியை வச்சு வரி பிடிங்கிட்டு வராங்க அந்த காலத்தில். அவனை எல்லா மனிதர்கள் வெறுப்பார்கள். அப்பேற்பட்டவனாக அவன் இருந்து விட்டு போகட்டும், அவனோட எந்த விதத்திலும் சம்பந்தம் கலவாதே, அவனிடத்தில் பேசாத, போக்குவரத்து வைத்து கொள்ளாதே. அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒரு விவசாயிகிட்ட நம்ம போய் அவன் கல்யாண காட்சிக்கு போக போகிறோம்? அவன் அந்நியனாக போகட்டும், அவன் உன் கூட பிறந்தவனே அல்ல. அவர்கள் ஏன் உன்னை விட்டு பிரிந்து போனார்கள் என்றால்,
அவர்கள் உன்னுடையவர்களாக இருக்கவில்லை, உனக்கு விரோதிகளாகவே இருந்தார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? நமக்கு ஆதரவாக இருப்பார்கள். நம்மை விட்டு பிரிந்து போகிறவர்கள் நமக்கு எதிரிகளாகவே இருப்பார்கள். இதான் நடக்குது இந்த உலகத்தில். அதை மிக தெளிவாக சொல்லுகிறார். whoever loves his brother lives in the light. ஆகவே அவர் என்ன சொல்கிறார்? இருளிலே நடந்து போய்கொண்டிருக்கிறார் அந்த மனிதன் இல்லையா, அன்றைக்கி நம்ம பார்த்தது. அப்போ இருளிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒளியை எதற்கு பயன்படுத்திக்கிறார்? கீழே இடறி விழுந்துடக்கூடாது. அதுக்காக நான் இடறி விழுந்து விடாதபடி கூட இல்லை, நீங்கள் நான் இங்கே உட்காந்துருக்கிறது தெரியாமல் என் மேலே மோதிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என் மேலேயே லைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சிந்தனை தான் இது. ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் அன்புள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார். அந்த முக்கியமான பாட்டு எங்கள் அண்ணனை நினச்சி நான் வேதனையோடு பாடுறது உண்டு. கல்வி கற்றோர் கல்வி கல்லாதோர்க்கே கடன் பட்டோர் கண் தீரக்கவே. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் கல்வி கண்ணை திறப்பதற்காகவே மிஷினரிகள் தங்களுடைய இன்னுயிரையும் தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரையும் தங்கள் குடும்பத்தையும் தியாகம் செய்து தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து காட்டு மிராண்டிகள் மத்தியிலே போய் வாழ்ந்து கல்வியே அறியாத இந்திய மக்களுக்கு கல்வியை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்து வாழ்ந்தார்கள். அந்த வழியை பின்பற்றி வந்த கூட பிறந்த சொந்த சகோதரன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருக்கிறார். எந்த பாவமும் செய்யாத சிறு பிள்ளைக்கு 8 வயசு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு உலகத்தை பற்றி என்ன தெரியும்? ஆனால் அவன் ரொம்ப கன்னிங்காக யோசனை பண்ணிக்கிட்டே வரான். அவன் இருளிலே தான் நடக்கிறான். இன்றளவும் எப்படி நடக்கிறான்னு நமக்கு தெரியுதா? 40 ஆண்டுகளாக அவர்கள் நடந்து வந்த பாதையை பாருங்கள். இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதைத்தான் கடைசி வரைக்கும் செய்வாங்க. அவ்வளோதான், அவங்க ஆண்டவருடைய வழியை விட்டு முற்றிலுமாக விலகி போய்விட்டார். அதான் பவுல் சொல்லலாம், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன், அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி போய்விட்டார். இப்படி சொந்த சகோதரர்கள் செய்கிறார். நம்ம ஒரு காலத்தில் அந்த மாதிரி செய்திடக்கூடாது. நம்ம சொந்த சகோதர சகோதரிகளை ஒருவருடைய வாழ்க்கையும் நினைத்து பாருங்கள். அவருடைய கண் முழுவதும் நம்முடைய பொருளாதாரத்திலே இருக்கும். எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, அதாவது நம்ம அப்படியே நல்லா பழகணும், அவன்கிட்ட ஃபுல்லாக உறிஞ்சிட்டு விடணும்டா அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார். அடுத்தவனுடைய சொத்தை அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பதற்கு இவ்வளவு வன்மமான எண்ணம் எதற்கு? நோக்கம் எதற்கு? நான் படக்குன்னு சொன்னேன், அதை விட பல 100 மடங்கு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அவருடைய காசு சல்லி பைசா கிடையாது, நான் வாங்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்தார்? அவனுடைய கல்யாணத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் நான் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். கல்யாண வீட்டில் சாப்பாடு இல்லை, எங்கள் வீட்டை கவனிக்கவே இல்லை. மதியானம் காலையில் டிஃபன் நான் வாங்கி கொடுத்தேன், மதியானம் சாப்பாடு நான் வாங்கி கொடுத்தேன். இன்றளவும் நான் தான் சாப்பாடு கொடுத்துருக்கேனுடைய ஒரு சல்லி பைசா கூட அவருடைய பணத்தை நான் அனுபவிக்கவில்லை. அவரை விட ஆண்டவர் என்னை உயர்த்தவில்லையா? நியாயமாக வாழ்கிறவர்களுக்கு அதான் ஒரு உலக பிரகாரமான பழமொழி ஒன்று உண்டு. நீ எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அன்பையும் சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் நோக்கி போய்கொண்டிருந்தால் அதுதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் சித்தாந்தங்கள்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள் சித்தாந்தங்கள் எல்லாம் பல பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இறைவனை தேடி அன்பையும் சமாதானத்தையும் தேடி போய் கொண்டிருந்தால் இறைவன் என்ன தேடி வருவார்? உங்களை தேடி வந்து கொண்டிருப்பார். அன்பையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். பொருளாசை இல்லாதவர்களாக பொருளாசையை விட்டு விலகி போனீர்கள் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். யாரெல்லாம் பொருளாசை பொருள் எனக்கு வேண்டாம் என்று ஓடினார்களோ அவர்களை தேடி பொருள் வந்தது. இதுதான் இந்த உலகத்தில். அப்போ எல்லா பேரும் என்ன பண்ணாங்க? வெறி கொண்டு போய் பண ஆசை நிறைந்தவர்களாக அடுத்தவன் செத்தாலும் பரவாயில்ல நான் முன்னேறி விடணும் என்று போனவர்கள் எல்லாம் 1 கோடி ரூபா கடனில் போய் ஆழ்ந்தானா? ஒருத்தன் 1 கோடி ரூபா வீடை வாங்கிட்டான். அந்த வீட்டை ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு விற்றுட்டான். 1 கோடி ரூபா செலவுப்பட்டு அடுத்தவனை ஏமாற்றி வீடு வாங்கி அந்த வீடு சோழி முடிஞ்சிச்சு. அவன் கழுத்தில் கத்தியை வச்சுட்டான். ஏன் வீடு மரியாதையாக வெளியில் போனான். என்னாச்சு? 1 கோடி ரூபா போச்சா? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஊரை ஏமாற்றி சம்பாதித்து என்ன புண்ணியம்? அப்போ ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், தைரியமான மனநிலை உடையவர்களாக இருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சர்ச்சில் அமைதியாக அன்போடு தீருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வலிமை உள்ளவர்கள். அதனால் யாருக்கும் தடைகளாக இருக்காதீர்கள். whoever loves his brother lives in the light.
சர்ச்சில் ஒரு சகோதரனை நேசிக்கிறவன் வெளிச்சத்திலே வாழ்கிறான். அப்போ இருளில் இருக்கிறவன் தடுமாறுவான். அவனுக்கு தடுமாறுறதுக்கு வேலையே இல்லை. அவனுக்கு தெளிவாக தெரியும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பது சுத்தமாக தெரியும். ஏதோ ஒருத்தர் இருந்து சண்டை போடுறான் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சகோதரி நம்ம சிஎஸ்சி சர்ச்சிலே திடீர்னு வந்தாங்க. கண்ணா அப்படின்னான்னு திட்டினாங்க. எனக்கு தலையும் புரியல, ஒன்றும் புரியல, என்னத்துக்குன்னே தெரியல. நான் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க பாட்டு திட்டிட்டு, நீ ஓகேம்மா அப்படி அப்படின்னு கேட்டாங்க. அமைதியாக நான் பாட்டு வந்துட்டேன். அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து அவங்க பாட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க எதுக்கு பேசினாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி கீபோர்டு கிட்ட தான் பழைய ஆர்கன் ஒன்று இருந்தது. ஏர் ஆர்கன் ஒன்று இருக்கும், இது பியானோ ஒன்று இருக்கும். அந்த பியானோ பக்கத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. எதுக்கு பேசினாங்க, எதுக்கு திட்டினாங்கன்னு எனக்கே தெரியாது. கண்ணாபிடான்னு ஆக்ரோஷமாக திட்டினாங்க. அடுத்த வாரத்துலேருந்து அமைதியாக பேசுனாங்க. இன்றைக்கி வரைக்கும் அமைதியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு திட்டினாங்கன்னு தெரியாது, ஏன் அமைதியாக பேசுகிறாங்கன்னு தெரியாது. நான் பாட்டு ஸ்டெடியாக போய்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு இருமாப்பாயிராது. அன்பு சகலத்தையும் தாங்கும். இதைத்தான் அன்பு சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆகவே நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் நாம் எப்பொழுதும் தடுமாறி விட மாட்டோம். நாம் தடுமாறி விழுந்து பிரிந்து போனால் நம்மிடத்திலே அன்பு இல்லை. இதுதான் சபையிலே நடக்கக்கூடிய ஒற்றுமைக்கு காரணம். ஒருவர் தவறு செய்துவிட்டால் அமைதியாக போய்விடுவோம். நாம் வல்லமை உள்ளவர்கள், நாம் பணக்காரர்கள், நாம் வசதியுள்ளவர்கள், நாம் மேன்மக்கள், நாம் போய் தெருச்சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு யோவான் சொல்கிறாரு. லைட் அண்ட் அப். ஆகவே உங்களை நீங்கள் பிரகாசிக்க செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். முடிவில் நீங்கள் பிரகாசம் உள்ளவர்களாக இருந்தால் யாரும் உங்கள் மீது தடுமாறி விடமாட்டார்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?